ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஏரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ஒரு அரசியல் போர் நடக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததே மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக போய்கிட்டு இருக்க இந்த வேளையில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு எதிராக ஒரு நடிகர் பார்த்திங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறதா ஒரு அறிக்கையை வெளிவிச்சிருக்காரு. அது இன்றைக்கி ஈவினிங் வெளியாக போகுது. ஸோ அது என்ன, அந்த நடிகர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நடிகர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது யாரும் இல்லை, நடிகர் விஷால் தான். நடிகர் விஷால் பார்த்திங்க அப்படின்னா வர்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறதாகவும் அதுக்கான அறிக்கையை வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகனா, சமூக சேவகனா உங்களில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய நான் நிறையவே தமிழ் மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ மற்ற ரசிகர்கள் மன்றம் மாதிரி இல்லாமல் என்னோட ரசிகர்கள் மன்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் நான் நிறைய நற்பணிகளை செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நல இயக்கம் அப்படின்ற ஒன்றை உருவாக்கி என்னால் மக்களுக்கு தேவையான எல்லா பணிகளையுமே செஞ்சேன். அதே மாதிரி என்னோடய தாயாரோட பேரில் தேவிய அறக்கட்டளை அது மூலமாக நிறையா செஞ்சேன். அதுக்கப்புறம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவங்களோட பேரில் பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உதவிகளும் செஞ்சேன். நான் ஷூட்டிங்க்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே மக்களுக்கு ஏதாவது பேசிக்கான திங்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்களோட தேவைகளை நான் மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செஞ்சுருக்கேன். ஸோ எல்லாருக்குமே அதாவது நான் எதையுமே அரசியல் நோக்கத்தில் செய்யலை. நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற வள்ளுவன் வாக்குக்கு இணங்க எனக்கு அதாவது சப்போர்ட் பண்ண இந்த தமிழ் மக்களுக்கு நன்றியை மறக்காமல் என்னோட எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை இன்னும் நான் தொடர்ந்து செய்வேன். ஸோ இன்னி வர காலகட்டத்தில் இயற்கை ஏதாவது முடிவு செஞ்சால் கூட அதுக்கு கண்டிப்பாக மக்களில் ஒருத்தனாக இருந்து நான் குரல் எழுப்புவேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட அரசியல் டாக்கை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா விஜயோட அறிக்கையும் விஜயும் இதே மாதிரி தான் ஒரு அறிக்கையை வெளிவிட்டிருந்தாரு. இவரும் இதே மாதிரி ஒரு அறிக்கையை வெளிவிட்டிருக்காரு. ஸோ விஷால் அரசியலுக்கு வரப்போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஓகே, உங்களிருந்து விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.